தமிழகத்தின் அடுத்த முதல்வர் யார்? வெளியான புதிய கருத்து கணிப்பு. நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடக்கப் போகிறது. ஒவ்வொரு கட்சிக்குமே மிக முக்கியமான ஒரு தேர்தல் அப்படின்னே கூட சொல்லலாம். அந்த தேர்தலை முன்னிட்டு தற்போது ரங்கராஜ் பாண்டேவுடைய சாணக்கியா நிறுவனம் ஒரு அதிரடியான கருத்து கணிப்பை நடத்தியிருக்காங்க. அந்த கருத்து கணிப்பு முடிவுகள் திமுகவிற்கு சற்று அதிர்ச்சியாகத்தான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதுவுமே பாத்தீங்க அப்படின்னா 3065 பேரிடம் 4 கட்டங்களாக ஒவ்வொரு தொகுதி வாரியாக கருத்து கணிப்பு நடத்திருக்காங்க. அதில் நாம் தமிழர் கட்சிக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே வாக்களித்தோம் அப்படின்னு சொல்லி 12% பேரும், பாஜக கூட்டணிக்கு வாக்களித்தோம் அப்படின்னு சொல்லி 15% பேரும், அதிமுக கூட்டணிக்கு வாக்களித்தோம் என 31% பேரும் கூறியிருக்கிறாங்க. அதிகபட்சமாக திமுக கூட்டணிக்கு 42% பேர் ஆதரவுகளை கொடுத்திருக்காங்க. அதிமுக பாஜக கூட்டணியை ஆதரிக்கிறீர்களா என்ற கேள்விக்கு பாத்தீங்கன்னா முடிவெடுக்கல அப்படின்னு சொல்லி 24% பேரும், ஆதரவு அளிக்கிறோம் என 37% பேரும், இல்லை அப்படின்னு சொல்லி 39% பேர் வாக்களிச்சிருக்காங்க. அதிமுக கூட்டணிக்கு வாக்களிப்பீர்களா என்ற கேள்விக்கு 24% பேர் முடிவெடுக்கல அப்படின்னு சொல்லுவோம். வாக்களிப்போம் அப்படின்னு சொல்லி 35% பேரும், வாக்களிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி 41% பேரும் கூறியிருக்காங்க. தமிழகத்தின் அடுத்த முதல்வராக யார் வர வேண்டும் என்ற கேள்விக்கு சீமானுக்கு 7% ஆதரவும், அண்ணாமலை 14% ஆதரவும், விஜய்க்கு 21% ஆதரவும் கிடைத்தது. தற்போதைய தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு 28% ஆதரவு என்பது கிடைத்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமிக்கு 30% ஆதரவு என்பது கிடைத்திருக்கிறது. அதாவது நமது ஐயா ஸ்டாலினை விட எடப்பாடி பழனிசாமிக்கு 2% ஆதரவுகள் என்பது அதிகமாகவே கிடைத்திருக்கு. இன்றைக்கு தேர்தல் நடந்தாலும் யார் வெற்றி பெறுவார்கள் என்ற கேள்விக்கு நாம் தமிழர் கட்சிக்கு 6% பேர் வாக்களிச்சிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கு 19%, திமுக கூட்டணிக்கு 34% பேரும், அதிமுக கூட்டணிக்கு 41% பேரும் ஆதரவுகளை தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரங்கராஜ் பாண்டேவுடைய சாணக்கியா நிறுவனம் பாத்தீங்க அப்படின்னா அவர் அதிரடியான கருத்து கணிப்பை நடத்தி வெளியிட்டார். இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் தற்போது திமுகவினர் மத்தியிலே சற்று அதிர்ச்சியைத்தான் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி விட்டுருங்க.